ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு பிகே ஸ்பீக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பொதுவாக அதெல்லாம் போட்டது கிடையாது. பட் ஃபுட் அப்படின்னு வரும்போது இதையும் போடணும் இல்லையா? ஸோ டெசர்ட் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், பால் பவுட்ரு அண்ட் கடைசியாக முட்டை. இதை வச்சு நம்ம ஒரு டெசர்ட் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த டெசர்ட் நானும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்களும் பண்ணலாம் இந்த டெசர்ட்டை அப்படின்றதோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு வெறும் பிளேட்டில், அதாவது மஞ்சள் பிளேட்டாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எந்த பிளேட்டாக வேணா இருக்கலாம். நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிட்டு இது என்ன பண்ண போகிறோம், இப்படி தேய்ச்சிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு பயங்கர வித்தியாசமான மிக்சர். அது வந்து ஒட்டக்கூடாது. அதுக்கு இப்படி பிளேட்டை தேய்ச்சி ஃபுல் ஆயிலியாக வழுவழுன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பால் பவுடரை கொட்ட போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்குங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக இந்த பால் பவுடர்லாம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த பால் பவுடர். கொட்டின இந்த பால் பவுடரில் குழி வெட்டிக்கணும். நடுவில் குழி வெட்டிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை இருக்குல்ல, இல்லை எனக்கு புரியல, ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணி 1 2 கண்டிப்பாக நான் பண்ணுறது கொஞ்சம் இது மாதிரி விழும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம பார்க்க கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், பட் ஒர்த் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா ஐயோ கீழெல்லாம் போட்டுது பால் பவுட்ரு. சே, எனக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னப்பா இது? சப்பாத்தி மாவு கூட இந்த அளவுக்கு போட்டாது. தட்டில் எண்ணெய் தேய்ச்சனா என் கையில் எண்ணெய் தேய்க்க மறந்துட்டேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இதை பண்ணும்போது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இதை இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து ஒரு மாவு பதம் வரும். சப்பாத்தி மாவு பதம் வரும். அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி மாவு பிசையணும். ஸோ இப்படி நமக்கு வந்து ஒரு லேயர் கிடச்சிடும். இப்படி கொஞ்சம் நேரம் உருட்டினாலே வந்துடும். அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி உருட்டி எடுத்துக்க போகிறோம். உருட்டிட்டு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த்து பிடிச்சிக்கணும். லென்த் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ், அடுத்து இன்னொரு சின்ன பீஸ். ஸோ சின்ன சின்ன இட்லி மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண இட்லி மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க, அதை நான் காமிக்க விருப்பப்படலை. ஸோ ஏலக்காய் தூள் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்குன்னா, நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த ஒரு பதத்தில் இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் சுகர் அண்ட் ஏலக்காய், இது ரெண்டுத்தையுமே வந்து இதில் கொண்டு போகிறோம். கொட்டிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, பால் பவுடர். இந்த இடத்துலையும் பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். குமாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பால் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பால் பவுடர் எடுத்து இதில் தாராளமாக கொட்டணும். இது என்ன கொஞ்சம் வாங்கி. இதுக்கப்புறம் இந்த பால் கொதிக்கணும். கொதிக்கிறப்ப இதெல்லாம் எடுத்து இது உள்ளே போடணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு தேவையானது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ இது கொதிக்கிறது நம்ம காமிப்போம். இது லைட்டாக துப்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது, பட் வந்து ஃபுல்லாகவே இது வந்து பவுடராக போட்டோம்ல,
பால் பவுடர் வேஸ்ட் ஆக்கியிருக்காரு. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்சில் வச்சாலோ தங்க தாஜ்மஹாலில் வச்சாலும் யாருமே வரமாட்டாங்க சார். வேற ஒரு பாத்திரத்துக்கான ரீசன் என்னன்னா, அந்த பாத்திரம் வந்து நமக்கு வந்து அடியில் தீஞ்சிருச்சு, அதனால் இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை கொஞ்சம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தீச்சல்லாம் இருக்குது பாருங்க. ஆப்வியஸ்லி இதை நம்ம தான் சாப்பிட போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கவங்கள. ஸோ தட் அதே மாதிரி இந்த துப்பி இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து முடிஞ்சால் போட்டுருங்க. போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ தான் புரியுது எங்கள் அம்மா ஏன் எனக்கு கிச்சன் உள்ள அடிக்கடி விட மாட்டாங்கன்னு. இது மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து கிச்சனை நாசப்படுத்தணும்னா கிச்சன் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அந்த சவுண்ட். ஸோ பால் கொதிக்குது, அதாவது இந்த இது கொதிக்குது. இது இந்த பால் கோவாஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு மிக்சிங்கை போடுறோம் நம்ம. அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நாம் செய்கிறோம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல விஷயமா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இதுக்கு தான் வந்து எனக்கு கிச்சன்லேயே விடுறது கிடையாது. அவங்க சைடெல்லாம் பால் இப்போ வந்து இது ஆனால் நல்லா வந்துருக்கு. டெக்ஸ்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த முன்ன வந்து இருந்த ஒரு எல்லோயிஷ் கலர் போயிட்டு இப்போ லைக் ஒரு பன்னீர் மாதிரி இருக்கு இல்லை? சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். அடி தடாலடியாக இருக்கும். பாருங்களேன் எல்லாம் எப்படி சர்வரில் சாப்பிட்டு பார்த்து தான் நம்மளோட முழு ரிவ்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு இது சுகர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்துருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஈவிக்குது, கொஞ்சோண்டு ஈவிக்குது. லைக் நிறையா சுகர் கண்டென்ட் நம்ம கீழே போட்டுருவோம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்குன்றதை எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக தான் இந்த பாதாம் அந்த ஜெல்லிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சுகரே அதிகமாக சேர்க்கலனா, பட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா பால் பவுடரே ஸ்வீட்டு தானே. லைட்டாக உள்ளே இன்னும் வெந்திருக்கணும். வெந்திருந்தால் வெளியில் இருக்கிற லேயர் மாதிரி சாஃப்டாக இருந்திருக்கும். மற்றபடி அப்படி இருக்குது. லைக் ரசமலாய் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ஜெல்லியோட ஒரு ட்ரை பண்ணுவோம். சீரியஸாக செம ஒர்த்து. அதுவும் இந்த ஜெல்லி ஆல்மண்டோட ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும்போது அப்படி இது. ஸோ நான் செஞ்சேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்தேன் செய்யறத. பட் இதே பொருள் தான் எக்ஸாக்டாக போட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சரி இதை பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்போ வந்துச்சு. சரி இப்போ பண்ணி வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பண்ணது. சூப்பராக இருக்குது. கொழுக்கட்டை மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ இங்கே ஒரு சின்ன பீஸ் இருக்குது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க, சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அண்ட் இந்த ஜெல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட மிக்ஸ் ஆகும்போது சாரி ரொம்ப சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும்.
கொஞ்சோண்டு செய்யுங்க, நிறைய செய்யாதீங்க. அது மேலே நான் பால் பவுடர்லாம் போட்டேன் ஒரு எலிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு லுக் வைஸ். ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ நம்ம சும்மா முடிக்கக்கூடாது. எல்லா வீடியோலையும் நம்ம ஏதாவது படத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசுவோம். இந்த வீடியோவில் அப்படி நம்ம பேச போகிற படம் மகாராஜா. மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து நிதில். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது படம். அதை தாண்டி அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் ரொம்ப சூப்பராக இருந்து, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்து. நிறைய பேர் இன்டர்நெட்டில் வந்து ரிவல் பண்ணிடுறாங்க இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் மகாராஜா படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். அதுவும் உங்கள் பேரண்ட்ஸோடலாம் போயிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அண்டு லாஸ்ட் வீடியோக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 873 வியூஸ் கிட்ட போச்சு. தேங்க்ஸ் ஃபார் த வியூஸ். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மகாராஜா படமும் பாருங்கள். இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.